இன்றைக்கி ரேண்டம் ப்ராசஸில் WSS ப்ராசஸிங் டாப்பிக்கில் ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ப்ராப்ளத்தை முதல்ல நான் சொல்லிடுறேன். எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு ஏ காஸ் ஒமேகா டி ப்ளஸ் தீட்டா. இதில் ஏயும் ஒமேகாவும் கான்ஸ்டன்ட், தீட்டா யூனிஃபார்ம் ரேண்டம் வேரியபிள் இந்த இன்டர்வல் 0 to 2π கொடுத்துட்டு இந்த ப்ராசஸ் WSS ப்ராசஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு மெயின் ஐடியா என்ன அப்படின்னா, WSS ப்ராசஸோட டெஃபினிஷன். ஃபஸ்ட்டு பாயிண்ட், மீன் E of x of t கான்ஸ்டண்டாக இருக்கணும். ஆட்டோ கார்லேஷன் R of t1, t2 அது வந்து t1 - t2ங்கிற டைம் டிஃபரன்ஸில் இருக்கணும். இப்போ E of x of t எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம்? யூனிட் 1ல் E of xக்கு ஃபார்முலா இன்டகரல் x into f of x dxன்னு பார்த்துருப்போம். x இருக்கிற இடத்துல இங்கே x of t போடணும். f of x இருக்கிற இடத்துல எந்த ரேண்டம் வேரியபிளோ அந்த ரேண்டம் வேரியபிளுடைய டென்சிட்டி போடணும். dx இருக்கிற இடத்துல எது ரேண்டம் வேரியபிளோ அதை இங்கே போடணும். அப்படி பார்க்கும்போது x of t என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a cos ஒமேகா t ப்ளஸ் தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. அதை இங்கே போட போகிறோம். f of theta, ஏன் f of theta இங்கே போட்டோம் அப்படின்னா, இந்த ப்ராசஸில் a ஒமேகா ரெண்டும் கான்ஸ்டன்ட், t டைம் வேரியபிள், தீட்டா மட்டும்தான் ரேண்டம் வேரியபிள். அப்போ அந்த ரேண்டம் வேரியபிளுடைய டென்சிட்டி ஃபங்க்ஷனை போடணும். தீட்டா தான் ரேண்டம் வேரியபிள், அதை பொறுத்து இன்டகிரேட் பண்ணணும். இப்போ நமக்கு தீட்டா என்ன ரேண்டம் வேரியபிள்னு கொடுத்துருக்காங்களா, யூனிஃபார்ம்னு கொடுத்துருக்காங்க. யூனிஃபார்மோட டென்சிட்டி ஃபங்க்ஷன் இது 1/b - a. அப்போ இங்கே 1/2π - 0ன்னு போட்டுட்டு இன்டகிரேஷனோட லிமிட் 0 to 2πன்னு போட்டுக்கலாம். ஏயும் 2πயும் கான்ஸ்டன்ட், அதை வெளியே எடுங்க. காஸ் ஒமேகா டி ப்ளஸ் தீட்டாவை இன்டகிரேட் பண்ணால் சைன் ஒமேகா டி ப்ளஸ் தீட்டான்னு வரும். டிவைட் பை தீட்டாவோட கோஎஃபிஷியன்ட் 1. அப்பர் லிமிட் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள், மைனஸ் லோயர் லிமிட் 0வை அப்ளை பண்ணுங்கள். இந்த அப்பர் லிமிட் அப்ளை பண்ணும்போது சைன் ஆஃப் a ப்ளஸ் பின்னு ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா சைன் ஒமேகா டி காஸ் 2π ப்ளஸ் காஸ் ஒமேகா டி சைன் 2πன்னு கிடைக்கும். லோயர் லிமிட் சைன் ஒமேகா டி அப்படியே வரும். காஸ் 2πயோட வேல்யூ 1, சைன் 2πயோட வேல்யூ 0. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா இங்கே சைன் ஒமேகா டி மைனஸ் சைன் ஒமேகா டி ஈக்குவல் டு 0 விச் இஸ் எ கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஆட்டோ கார்லேஷன் கண்டுபிடிக்கணும். ஆட்டோ கார்லேஷன் நொட்டேஷன் R of t1, t2, அதோட டெஃபினேஷன் E of x of t1 into x of t2. x of tல நீங்கள் x of t அதே மாதிரி போன ஸ்டெப் மாதிரியே போட்டிங்கன்னா இன்டகரல் 0 to 2π x of t1, x of t2, f of theta d thetaன்னு வரும். x of tல a cos ஒமேகா t ப்ளஸ் தீட்டான்னு கொடுத்துருப்பாங்க. t இருக்கிற இடத்துல t1 போடுங்க. அதே மாதிரி x of t2, t இருக்கிற இடத்துல t2 போடுங்க. போட்டு f of theta 1/2π போட்டு கான்ஸ்டண்ட்டை ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துருங்க. அப்படி பார்த்தா உள்ள காஸ் இன்ட்டு காசுன்னு வரும். காஸ் ஏ இன்ட்டு காஸ் பி அப்படியே இன்டகிரேட் பண்ண முடியாது ப்ராடக்டில் இருக்கும்போது. அப்போ அதை அடிஷனுக்கு மாற்றுறதுக்கு இந்த ஃபார்முலா இருக்குது. காஸ் ஆஃப் a ப்ளஸ் பி ப்ளஸ் காஸ் ஆஃப் a மைனஸ் பி டிவைட் பை 2. இதே சைன் ஏ சைன் பின்னா இது ஃபார்முலா, அது தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. இப்போ காஸ் ஏ காஸ் பியை இந்த ஃபார்முலா போட்டு நம்ம சம் அடிஷனாக மாற்றினோம்னா காஸ் ஆஃப் ஒமேகா t1 ப்ளஸ் ஒமேகா t2 ப்ளஸ் 2 தீட்டா. இங்கே தீட்டாவும் கேன்சல் ஆகி காஸ் ஒமேகா t1 மைனஸ் ஒமேகா t2ன்னு இருக்கும். இப்போ இதை இன்டகிரேட் பண்ண போகிறோம். இதை இன்டகிரேட் பண்ணால் இங்கே தீட்டா இருக்குது. அப்போ காசை இன்டகிரேட் பண்ணால் சைன் ஒமேகா t1 ப்ளஸ் ஒமேகா t2 ப்ளஸ் 2 தீட்டா டிவைட் பை தீட்டாவோட கோஎஃபிஷியன்ட் 2. இந்த பார்ட் இன்டகிரேட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். தீட்டா கேன்சல் ஆகிட்டதுனால இங்கே தீட்டாவே இல்லை. அப்படி தீட்டாவே இல்லைன்னா மொத்த டேர்மும் கான்ஸ்டன்ட். அப்போ டி தீட்டா மட்டும் இன்டகிரேட் பண்ணால் போதும். டி தீட்டாவை இன்டகிரேட் பண்ணால் தீட்டா. இப்போ இது இன்டகிரேஷன் முடிஞ்சது. அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணுங்கள். அப்பர் லிமிட் அப்ளை பண்ணும்போது 2 into 2 தீட்டா 2π 4πன்னு வரும். இங்கே தீட்டா இருக்கிற இடத்துல 2π. லோயர் லிமிட் 0 அப்ளை பண்ணும்போது தீட்டா இருக்கிற இடத்துல 0, இங்கே தீட்டா இருக்கிற இடத்துல 0 போட்டுடணும். போட்டுட்டு இதே மாதிரி சைன் ஏ ப்ளஸ் பி போன ஸ்டெப் மாதிரியே இங்கே போட்டோம்னா சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி போட்டோம்னா காஸ் 4π வேல்யூஸ் 1, சைன் 4π வேல்யூ 0. அப்போ இந்த ரெண்டு டேர்மும் கேன்சல் ஆகி இது மட்டும் இதுவும் 0 ஆயிடுச்சு. அப்போ இது மட்டும் இங்கே கிடைக்கும்.
இப்போ 2πயும் 4πயும் கேன்சல் பண்ணி நமக்கு இங்கே போட்டோம்னா வர்ற ஃபங்க்ஷன் t1 மைனஸ் t2ல கிடைக்கும். ஸோ ஆர் ஆஃப் t1, t2 t1 மைனஸ் t2ல ஃபங்க்ஷன் ஆகிட்டது, ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டதுனால எக்ஸ் ஆஃப் டி டபிள்யூஎஸ்எஸ் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணலாம். இப்போ நமக்கு இதில் வேரியேஷன் என்ன வரும் அப்படின்னா, நமக்கு ஏ காஸ் ஒமேகா டி ப்ளஸ் தீட்டா, தீட்டா 0 to 2πன்னு கொடுத்த மாதிரி தீட்டா -π to πன்னு கொடுக்கலாம். இது ஒரு வேரியேஷன். அதே மாதிரி ஏ காஸ் ஒமேகா டி ப்ளஸ் தீட்டான்னு கொடுக்கறதுக்கு பதிலாக ஏ சைன் ஒமேகா டி ப்ளஸ் தீட்டான்னு கொடுக்கலாம். எப்படி கொடுத்தாலும் கிட்டத்தட்ட சிமிலர் சேமாக தான் வரும். ஒரே ஒரு டிஃபரன்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சைன் ஏ சைன் பி ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணுற வேண்டியிருக்கும். அந்த ஃபார்முலாவை மட்டும் இங்கே பார்த்துக்கிடுங்க. இன்னொரு ப்ராப்ளத்தோடு நாம் நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.